கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஆர்ஜிபி அவங்களுடைய அடுத்த கேமை குஜராத் டைட்டன்ஸுக்கு எகென்ஸ்ட் ஆட போறாங்க. ஸோ பிளேயிங் 11 எப்படி இருக்க போது, யார் வின் பண்றதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். பிளே ஆஃப் வாய்ப்பு அப்படிங்கிறது ஆர்ஜிபிக்கு சாத்தியமா, ஜிடி ஒன்ஸ் அகைன் ஃபைனல் போக போறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாம் கிடக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரானரி 2 கேமுமே நல்லா இருந்துச்சு. ஸோ ப்ரீவியஸ் கேம் கேகேஆர் எகென்ஸ்டா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரன் வித்தியாசத்துல தோத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எஸ்ஆர்எச்சுக்கு எகென்ஸ்டா ஒரு மேசிவான வின். ஸோ ஹைதராபாத்துடைய டெம்ப்ளேட்டை ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைச்சா 200+ போட்டுட்டு 260 பக்கம் போட்டுக்கிட்டு ஈஸியா அவங்கள வின் பண்ணிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய பவுலிங்கும் மொக்க தான். அது மட்டும் இல்லாம சேசிங்ல ஹைதராபாத் ஒரு பெஸ்ட் டீமா இருந்தது கிடையாது. ஸோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து 200 ரன் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு கம்ஃபர்டபுளான வின் அப்படிங்கிறது ஹைதராபாத்துக்கு எகென்ஸ்டா ஆர்சிபி கலக்கிட்டாங்கன்னு சொன்னோம். ஸோ இதை அடுத்து ஒரு 5 மேட்ச் அப்படிங்கிறது ஆர்சிபிக்கு இருக்கு. ஸோ என்னென்ன 5 மேட்சஸ் அப்படிங்கறத நான் அப்புறம் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப குரூசியல். அதாவது ஜிடிக்கு எகென்ஸ்டா இது ஒரு பகல்ல நடக்கிற மேட்ச். எகைன் ஆர்சிபி கிரீன் ஜெர்சி போட போறாங்க. அண்ட் நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல நடக்க போகுது. மேக்ஸிமம் கிரீன் ஜெர்சி இல்லைன்னா ப்ளூ ஜெர்சி அப்படிங்கிறது தெரியல. ஸோ எது போட போறாங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் தெரியல. மேக்ஸிமம் ஜிடிக்கு எகென்ஸ்ட் அப்படிங்கிறதுனால ஸோ ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சிமிலர் கலரா இருக்க வேணாம்னு நினைச்சு கிரீனே அகைன் போடலாம், அப்படி இல்லைன்னா ப்ளூ போடலாம். ஸோ எனிவே அவையில அதுவும் பகல் மேட்ச் அப்படிங்கிறதுனால ஜெர்சி ரெட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அவையில செமையா பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் சின்னசுவாமி தான் அவங்களுடைய பெட்டரான ஹோம் கேம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது இப்ப சின்னசுவாமி அவங்களுக்கு எகென்ஸ்டா மாதிரி இருக்கு. ஃபேப் டூ பிளஸ் இதை புட்டு வச்சிருக்காரு. ஸோ எப்பவுமே எங்களுக்கு சின்னசுவாமி தான் எங்களுடைய ஹோம் கிரவுண்ட். உண்மையாலுமே ஒரு டீம் ஹோம் கிரவுண்டை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னா அது எங்க டீமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபேப் டூ பிளஸ் சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த பிட்ச் எப்படி பிஹேவ் பண்ணதுன்னு தெரியல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எங்களால மாத்தவே முடிய மாட்டேது. ஸோ இப்போ வரைக்குமே கொஞ்சம் ரிஸ்காவே இருந்துட்டு இருக்கு. சின்னசுவாமி இப்போதைக்கு எங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த கேம் பார்த்தோம் அப்படின்னா அவேல நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல நடக்குது. ஸோ இந்த ஒரு ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் டியூ வரக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ 7 மணிக்குள்ள மேட்ச் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். ஸோ அந்த வகையில பகல் மேட்ச் அப்படிங்கிறதுனால ஸோ பால் நின்று பேட்டுக்கு வரக்கான சான்ஸ் இருக்கு. ஸ்லோவர் ரன் யூஸ் பண்றவங்களுக்கு ஏகப்பட்ட விக்கெட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஸோ ஆர்சிபி இதை சாத்தியப்படுத்தணும். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணா என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ டாஸ் வின் பண்ணா யோசிக்காம பேட்டிங் தான். ஸோ சேசிங் போறதை விட பேட்டிங் பண்றதா என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்ணை மூடிட்டு ஒரு 200 and 220 இந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு டார்கெட் அப்படிங்கிறத போட்டுக்கிட்டு ஸோ அவங்க பவுலிங் அப்படிங்கறத போட ஆரம்பிக்கலாம். ஜிடியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஹார்ட் ஹிட்டிங் டீம் கிடையாது. ஒரு காலத்துல ஹர்திக் பாண்டியாவெல்லாம் இருந்தப்ப இருந்தது. இப்பவும் சாய் சுதர்சன், அது மட்டும் இல்லாம ஷாருக் கான் மிடில் வராரு. ஸோ அது மட்டும் இல்லாம மில்லர் இருக்காரு. அண்ட் நம்மளுடைய ரஷீத் கான் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னு சொன்னாலுமே கூட இனிஷியல் ஒரு 2 விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் கேம் எடுத்துட்டு போறக்கான ஒரு ஆள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருந்துட்டு இருக்கு ஜிடியை பொறுத்த வரைக்கும் சொல்லணும். ஸோ எனிவே ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைச்சா அவங்க ஈஸியா, அதாவது ஆர்சிபி 200+ போட்டாலே இவங்க மேல பிரஷர் அப்படிங்கிறது போடலாம். ஸோ அதை தொடர்ந்து இல்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல ஸோ ஜிடியை ஒரு 180க்குள்ள ஆல் அவுட் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணும்போது இந்த கிரவுண்ட்ல வின் பண்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ இந்த கிரவுண்ட்ல கண்டிப்பா விராட் கோலிக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஏகப்பட்ட டூஸ் ஓடலாம். லாங் பவுண்டரி அப்படிங்கிறதுனால ஸோ இந்த 4-6 தாண்டியும் ஏகப்பட்ட டூஸ் வரக்கான சான்ஸ் இருக்கு. ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் ஆர்சிபி நல்லா பண்ணுவாங்க. எல்லாருமே சூப்பரான ரன்னர்ஸ் அப்படிங்கிறதுனால ஸோ மிகப்பெரிய ஒரு கீ மூமெண்டா இருக்க போகுது. அவங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த பக்கம் எல்லாருமே கொஞ்சம் பெட்டர் ரன்னர்ஸ் தான். ஸோ விராட் கோலிக்கு சூப்பரா பிஹேவ் பண்ணக்கூடிய கிரவுண்ட். ஸோ ஃபேப் டூ பிளஸி அண்ட் விராட் கோலி பகல் ஆனா கூட அந்த ஃபிட்னஸ் லெவல் அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்கும். ஸோ ஈஸியா டூர்ஸை கன்வெர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம். இதை தாண்டி பவுலிங்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த ஸ்வப்னல் சிங் அண்ட் கரண் சர்மாக்கு எகைன் ஓவர் கொடுக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, லாங் பவுண்டரி அப்படிங்கிறதுனால விக்கெட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமானு கேட்டா ஈஸியா இருக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறதையும் ஸோ நீங்க நல்லா கிளியராகவே மீட் பண்ணாலும் 6 போறதை விட மேக்ஸிமம் லாங் அண்ட் லாங் ஆஃப்ல கேட்சா மாதிரி நம்ம இந்த கிரவுண்ட்ல பார்த்துருக்கோம். அப்படி பண்ணும்போது நல்லா தூக்கி போடக்கூடிய பவுலர்ஸ் வேணும். கரண் சர்மா, ஸ்வப்னல் சிங் இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே தூக்கி டாப் ஸ்பின் போட்டுருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது சுட்மன் கிலுக்கு அந்த மாதிரியான டாப் ஸ்பின் அப்படிங்கிறது கம்பல்சரி அவசியம். ஸோ அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அந்த டீம்ல மில்லர்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, ஸோ அவருக்கும் பார்த்தோம் அப்படின்னா டாப் ஸ்பின் ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனமா இருந்துட்டு இருக்கு. இதை தாண்டி விக்கெட்டோட எடுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. சாகாவை பொறுத்த வரைக்கும் நல்லா அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30 பால்ல 35, 40 பால்ல 45 இந்த மாதிரி தான் அடிச்சிருப்பாரே தவிர ஸோ ஒரு ஓவருக்கு ஒரு 4 இல்ல 6 அடிச்சுட்டு மற்றது எல்லாமே ஒரு மாதிரி சிங்கிள் ரொட்டேஷன் தான். ஸோ அவ்வளவு பெரிய ஹார்ட் ஹிட்டிங் ஸ்ட்ரைக்கர் கிடையாது சாகா. ஸோ அதனால கவலைப்பட தேவையில்லை. ஸோ இவங்க கண்டிப்பா ப்ரிப்பேரா போகணும் அப்படின்னா சாய் சுதர்சன் தான். சாய் சுதர்சனுக்கு கண்டிப்பா பார்த்தோம் அப்படின்னா ஸ்பின்னை
கவரேஜ் தான் போட்டாகணும். ஸோ அது மட்டும் இல்லாம பாடி லைன்ல ஷார்ட் பால் அப்படிங்கிறது போட்டாகணும். ஸோ பாடி லைன்ல ஷார்ட் பால் போடும்போது நிறைய தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸோ அவருடைய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா 2023 இருந்து இப்போ வரைக்குமே சிங்கிள் டிஜிட்ல அவர் அவுட் ஆனது கிடையாது. அதாவது 1, 2 அப்படிங்கிற மாதிரி அவுட் ஆனதே கிடையாது. எல்லாமே 10, 12 அப்படிங்கிற மாதிரி டபுள் டிஜிட் தான். ஸோ அதனால ஓரளவுக்கு செட்டில் ஆகிற டைம் எடுக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் கிளியரா தெரியுது. ஸோ அவரை செட்டில் ஆக விடக்கூடாது அப்படின்னா நிறைய ஷார்ட் பால் அந்த டைம்ல கேமரூன் கிரீனை பவுலிங் அட்டாக் கொண்டு வந்தா சாய் சுதர்சனோட விக்கெட் எடுக்கணும் அப்படிங்கறது வந்துட்டு ஈஸியா கிடைச்சதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ இதெல்லாமே ஆர்சிபிக்கு சிறப்பா போனா ஸோ இந்த ஒரு மேட்சஸ் அப்படிங்கிறத கம்ஃபர்டபுளா வின் பண்ணலாம். இதை தொடர்ந்து ஸோ ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குதான். ஸோ பஞ்சாபுக்கு அகேன்ஸ்டா இருக்கு. பட் இருந்தாலும் சிஎஸ்கே வரைக்கும் எல்லா டீமுமே ஓரளவுக்கு சைலண்டா தான் இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஆர்சிபி வின் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்படி இருக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.